ஹாய் மச்சி, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருடா டேய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷன் எமோஷனலா அழும்போது எனக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சு. ஆ எதை பத்தி பேசுறோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கருப்பு மூவி இன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டியதா இருந்துச்சு. ஆனா ப்ரொடக்ஷன் இஷ்யூ, ஃபினான்ஷியல் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் சைட்ல வந்து படத்தை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ காலையில 9 AM ஷோ வந்து கேன்சல் பண்றோன்ட்டு நைட்டு 1 மணிக்கு ட்விட்டர்ல எக்ஸ்ல வந்து இது போடுறாங்க, ட்வீட் போடுறாங்க. அது பார்க்கும்போது ஏன்டா 1:30 மணிக்காடா உங்களுக்கு இதெல்லாம் தோணும்? அதுவும் ரிலீஸ் டே அன்னைக்கு 1:30 மணிக்கு வந்து 9:30 AM ஷோ வந்து நாங்க கேன்சல் பண்றோம் அப்படின்னு போடுறாங்க. அது பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, ஏன்டா உங்களுக்கு இப்பதான் தோணுமா? காலையில போய் படம் பார்க்க வரவங்க எப்படிடா கன்வே ஆகும்? தியேட்டர் வாசல்ல போய் நிக்கிறாங்க. அவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்றது? நீங்க உங்க ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு, உங்களுக்குள்ளேயே காசு பிரிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு, எங்களோட எமோஷனல விளையாடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். எனக்கு என்ன சிரிக்க வச்ச ஒரு ஆள் ஆர்ஜே பாலாஜி அண்ணா. அவர் அழுகும்போது எனக்கே ஒரு மாரி இருந்துச்சு. என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிதான் இருந்துச்சு. அவர் கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்திருக்காரு. உங்களோட அந்த பினான்சியல் விஷயம் அது இதுன்னு அவரை போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படிதான் சொல்லுவேன். அஹ் படம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. பினான்சியல் ப்ராப்ளம்லாம் சூர்யா அண்ணன் முடிச்சு வச்சிருவாரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அந்த ட்விட்டர்ல. பார்க்கும்போதே எனக்கு என்னடா இது அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் போமாட்டாங்க. ஈவினிங் ஷோ அப்படின்னு நினைக்கிறேன். ஆ பேசாம படத்த போஸ்ட்போன் பண்ணி சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை போட்டு விடுங்க. எல்லாரும் வருவாங்க. இல்லன்னா ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்ல போடுங்க. உங்க ஓன் புரொடக்ஷன் ஹவுஸ்ல தயவு செஞ்சு எந்த படத்தையும் பண்ணாதீங்க. சூர்யா அண்ணா, தயவு செஞ்சு அவங்கள கழட்டி விட்டுருங்க. கழட்டி விட்டு வெளியில ஏதாவது வெளி புரொடக்ஷன் ஏதாவது படம் பண்ணுங்க. வெளி ப்ரொடியூசர பாருங்க. ஆ அடுத்த மூவி உங்களுக்கே தெரியும். அந்த மூவி தெலுங்கு ப்ரொடியூசர் எடுக்குறாரு. அதுல இந்த மாரி எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஆ ஆர்ஜே பாலாஜின்னா வருத்தப்படாதீங்க. உங்களுக்காக அன்பான ஃபேன்ஸ் நாங்க இருப்போம். ஆ அழுகாதீங்க தயவு செஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.